பரவுற மாதிரி. இதுதான் மையம் அந்த குங்குமம். அதுலேருந்து இது வரைக்கும் இந்த அளவுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக சொல்ல வச்சு பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு மானசீகமாக பண்ணாலும் போதும். அந்த அளவுக்கு தான் சக்கரம், சூட்சமாக சக்கரம் அது ஒளிரும். விசுத்தி, விசுத்தியிலிருந்து நேர பிடரிக்கு ஏற்றி இரண்டாக பிரித்து காது மாடலுக்கு மேலாக கொண்டு வரும். இங்கே வந்ததும் இரண்டாக பிரித்து, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடம் சிறுமூளை, இது முகுளம், சிறுமூளை, பெருமூளை. இப்போ இந்த குண்டலி நேரம் இப்படி பாஞ்சோன்னா என்ன ஆகும்னா சித்தப்பிரமை ஏற்படும். சித்தப்பிரமைன்னா மனநல பாதிக்கும், பைத்தியம் ஆயிடுவாங்க. எதையோ நான் பேசிட்டு என்னமோ பண்ணிட்டு தெரியுவாங்க. அதனால தான் குண்டலினி யோகம் பழக போகிறவங்கள வேண்டாம்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வழித்தடம் தெரியாது. இப்போ எந்த குரு இதை சொல்லித்தர்றாங்க? குண்டலின்னு சொல்கிறாங்க, குதிக்கிறான்றாங்க. எப்படி குண்டலி மேலே போய் இங்கே வந்தது இரண்டாக பிரித்து காது மடல்களுக்கு மேலாக ஆக்ஞா. இருக்கு. அடுத்தது அவர் காட்டலாம். ஆக்ஞானிலிருந்து நேர் மேலே சகசிராரம். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க அந்த பக்கம், அப்படியே திரும்பிக்குவார். காது மடலுக்கு மேலாக இரண்டாக பிரித்து ஆக்ஞா, ஆக்ஞா சக்கரா சுழற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு ஆக்ஞாவிலிருந்து நேர்மேல் சகசிராரா, மறுபடியும் நேர்மேல் சகசிராரா. சகசிராரத்தில் வலம்புரியாக இப்படி சுழற்சி பண்ணுங்க. குண்டலினி சக்கரா சுழற்சி இதுதான். ஏதாவது சந்தேகம் இருக்கா? மூலாதாரம் மட்டும் சுழற்சி பண்ணக்கூடாது, மற்ற எல்லாம் பண்ணலாம். மூலாதாரத்தில் குண்டலினி மேல எழுப்புறோம். அதான் ஏன் மூலாதார சக்கரா சுழற்சி பண்ணக்கூடாதுன்னா, மூலாதாரத்தில் சக்கரா சுழற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வெப்பம் கீழ் நோக்கி போய் ஆசன வாயு வழியாக வெளியே வரும். நம்ம உட்கார்ந்த ஷீட்டெல்லாம் நெருப்பாட்டம் இருக்கும். பார்த்தா ஆசன வாயில வெப்பமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, மேலே ஏற்ற முடியாது. ஆனால் வேதத்திரி மகிழ்ச்சியில் ஆசிரமத்தில் அஸ்வினி முத்ரான், அஸ்வினி முத்ரா, அஸ்வினி என்றால் குதிரை, குதிரை சாணம் தள்ளிட்டு ஆசன வாய் சுருக்கி விரிக்கும், சுருக்கி விரிக்கும். அப்போ அந்த சாணம் அதில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி மூலாதாரத்தை தொட்டு இப்படி ஆக்கினா துரியான்ட்டுவாங்க. அப்போ அதில் எப்படி இருந்தால் அந்த கொஞ்சம் விழிப்புறும். விழிப்புறும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குண்டலின் விழிப்புறுவதற்கு இந்த ஆசனவை சுருக்கி விழித்து, சுருக்கி விழித்து அதை சாந்தப்படுத்துறாங்க. அவ்வளோதான். குண்டலின் எழுப்புற மாதிரி எழுப்புறாங்க, அது இல்லாமல் பண்ணுறாங்க, அந்த உணர்வை கொடுக்குறாங்க. இப்போது இது உங்களுக்கு புரியுதல்லவா? இது சக்கரா சுழற்சி அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ ஆக்ஞா சக்கரம், இந்த ஆக்ஞா சக்கரத்தை இதுக்குள் சுழற்சி பண்ணுங்க. அப்புறம் ஆக்ஞாலிருந்து சகசிராரான மேலே வரணும். சகசிராரா சுழற்சி இப்படி பண்ணுங்க. இது குண்டலினி சக்கரா சுழற்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சக்கரங்களிலிருந்து சக்தி பிரயோகம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒன்று என்று நான் சொல்லும் பொழுது அழகா நேற்று நான் சொன்னேன், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம். அப்புறம் மேலே மேலே திரும்ப ஏற்றி சுவாதிஷ்டான சக்கரம் சொல்லட்டும். இப்போ இடது பக்கம் பிட்டம். ஏன்னா இதுக்கு இங்கிலீஷில் வேற வேர்ட்ஸ் இருக்கு, சித்தாந்தத்தில் மற்றதுல எல்லாம் வேற இருக்கு, தமிழில் வேற வார்த்தைகள் இருந்தாலும் இது இங்கிலீஷில் நம்ம பட்டக்ஸ்ன்னு சொன்னால் அது வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். பிட்டம் என்பது தான் புட்டம்னு சொல்லுவாங்க, அது பிட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பகுதி அதுதான் நம்ம உச்சரிக்கப்படுகிறது. இப்போ இதில் என்னென்ன செய்கிறோன்னா, இப்போ இப்படியே கவனிக்கலாமா? இல்லை, இவர் இப்படி இருக்கட்டும். இப்போ கை மேலே இல்லை, ஒரு கை மட்டும், இந்த கை இருக்கட்டும். அடுத்து
இப்போ எந்திரிச்சு வாங்க, தெரிஞ்சா பார்க்கலாம், இல்லாட்டி வாங்க. ஏன்னா ரொம்ப அற்புதமான அந்த பயிற்சி முறைகள் எனக்கு ரொம்ப அழகாக நம்ம யோகி தனிகள் கேட்டாங்க. என்ன கேட்டாரு அப்படின்னா, ஐயா எங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பயிற்சி முறையாக கொடுங்க அப்படின்னாரு. இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது இன்னைக்கு மீண்டும் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்திலிருந்து தான் நீங்கள் செலுத்துறீங்க. 1 என்று சொன்னதுமே இடது பக்க பிட்டம் அல்லை பகுதி, இதுக்கு அல்லை பகுதின்னு பேர். இதுக்கு வேற என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த இடத்துக்கு அல்லதான் பக்கவாட்டுன்னா அது வேற மாதிரி. உங்களுக்கு பக்கவாட்டுன்னா நீங்க இந்த பக்கம் திரும்பி பார்ப்பீங்க. அல்லை பகுதி சரியான, அல்லை பகுதி சரியான. விழா பகுதின்னு சொல்லக்கூடாது. விழானா நம்ம நினைப்பு இங்க வந்து, இந்த சக்கராவுக்கு இது அல்லை பகுதி. 1 அப்படி கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த சக்கராவிலிருந்து நீங்க 1 அப்படியே பரவலா அடிவயிறு வரை வந்து குறி வரை கவனம் வரும். ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க. இப்போ மீண்டும் இந்த சக்கரா சுழற்சி செய்யப்படுது. 1 என்றால் இதிலிருந்து கீழே அடிவயிறு வரை, 2 என்றால் மீண்டும் கீழே, 3 முறை கீழே. இது மணிபூரக சக்கரம். இப்போ ஆமா ஆமா சுவாதிஷ்டானம் கீழே இருக்கட்டும், ஏன்னா அந்த கவனத்திலேயே இருக்கும்போது அதை விட்டுருது. இப்போ சுவாதிஷ்டானத்தை நேரம் இங்க இருந்து கால் நீட்டிட்டீங்களா? ஆமாம். இந்த மணிபூரக சக்கரத்திலிருந்து வர, அதாவது சுவாதிஷ்டானத்திலிருந்து 1. அப்போ இங்க பிட்டம், துடை, முழங்கால், கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், விரல்கள். 1 என்றதான் அப்படியே கவனிச்சு நேரம் வந்து இங்க விட்டு விரல்கள் வர மீண்டும் கவனத்தை இங்க கொண்டு வரணும். மறுபடியும் சுழற்சி பார்க்கணும். 2 அப்படிங்கும் போது இப்படியே நேரம் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க. மறுபடியும் 3 என்று நான் சொல்லும் பொழுது மறுபடியும் சுவாதிஷ்டான சக்கரம் சொல்றது. சுவாதிஷ்டானம்னா இங்கன்னாலும் இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிப்பு நடக்கிறது. இந்த சக்தி ஓட்டத்தால் நிறைவு செய்யப்படுகிறது. இப்படி வந்து மறுபடியும் பாருங்க. பிட்டம், அல்லைப்பகுதி, துடைப்பகுதி, முழங்கால், கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், விரல். திரும்ப மேலே சக்தி திரும்ப பெறணும்னா விரல்கள், பாதம், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், தொடை, பிட்டம். இதுக்கு சுவாதிஷ்டானத்துக்கு பிட்டம் தான் வரும். மணிப்பூரகத்துக்கு தான் அல்லைப்பகுதி அடி வைக்கும். அப்போ வலது பக்கம் அப்படின்றதுமே நீங்க இதிலிருந்து இந்த பக்கம் பார்க்கணும். அந்த பகுதி செஞ்ச மாதிரி. ஆமாம், அதே மாதிரி. இப்போ 1 என்றால் இந்த சுழற்சி பண்ணி இந்த சக்தியை மானசீகமாக பிட்டம், தொடை, முழங்கால், கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், விரல்கள் அது முழுக்க நிறைவேறும். அப்போ இது பயிற்சி பண்ணிங்கன்னா 1ன்னு சொல்லும் போது அது உங்கள் கவனம் அங்கே ஓடும். முழுசாக அந்த நினைவோட்டம் அங்கே போயிட்டு குண்டல் இருப்பாங்க, திரும்ப பெறலாம். அது ரொம்ப சுலபம். நம்ம யோகி அவர்கள் சொன்ன மாதிரி 1 செகண்டில் அதை அங்கே செலுத்த முடியும், அடுத்த செகண்டு திரும்ப பெற முடியும். அது தொடர்ந்து செய்யும். அடுத்ததாக மணிப்பூரகம். இந்த மணிப்பூரக சக்கரத்தில் எப்படின்னா இதுதான் 1 என்று நம்ம சொல்லும் போது இடது பக்கம் ஆரம்பிக்கிறோம். இடது பக்கம் ஆரம்பிக்கும் போது அல்லைப்பகுதி, வயிற்றுப்பகுதி, அடி வயிற்று பகுதி, குறி. அதே மாதிரி திரும்ப செலுத்தணும். 3 முறை செலுத்தணும். திரும்ப அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து திரும்ப இங்கே கொண்டு வந்து அந்த சக்தி திரும்ப பெற்று சுழற்சி. 2 இங்கே வலது பக்கம். இந்த வலது பக்கம் 1 என்று சொன்னதுமே அல்லைப்பகுதி, அடி வயிற்று பகுதி, கீழ்குறி வரை திரும்ப அங்கிருந்து இப்படியே பெற்று இது 2வது நிலை. சரிதான் உங்களுக்கு? 3வது மேலே மரம். ஆனால் அப்போது இங்கேருந்து இந்த குண்டலினி கொண்டு வந்து இங்கேருந்து 2ஆக பிரிக்கிறோம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடது பக்கம் 1 என்றால் அதாவது முதுகு பகுதி, இடது பக்கம் முதுகு பகுதி, அல்லைப்பகுதி, மார்பு பகுதி, இந்த சென்டர் வரைக்கும் மறுபடியும் சக்தி செலுத்துறோம். 1 அது 2னா சக்கரா சுழற்சி பண்ணுறோம். 2 என்றதுமே நேராக கொண்டு வந்து இந்த இடம் பரவலாக கொண்டு வரணும். அந்த நினைவோட்டத்தை கொண்டு வந்து மார்பு பகுதி அப்படி விட்டுருங்க. அப்போ இந்த பகுதி முழுக்க சக்தியால் நிரப்பப்படுகிறது. 3 அதே மாதிரி திரும்ப பெறுதல். 1 அங்கேருந்து அப்படியே திரும்ப பெற்று இங்கே கொண்டு வந்து சக்கரா சுழற்சி. 2 திரும்ப, 3. இப்போ இந்த பக்கம் வலது பக்கம். வலது பக்கத்தில் 1 சக்தி செலுத்தப்படுகிறது. 2 வலது பக்கம் அல்லைப்பகுதி,
மார்பு பகுதி கொண்டு வரும். 3 அப்படி திரும்ப பெறுறோம். இதை அடுத்த ஸ்டெப்பு 2 பக்கமும் சேர்ந்து செலுத்துறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பக்கமாக செலுத்திட்டு இருந்தோம். இப்போ அதை 2 பக்கமும்னா அதை கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு கரெக்டாக அந்த நினைவாட்டம் வந்து 1 என்றால் 2ஆக பிரித்து நினைவாட்டத்தை கொண்டு வந்து ஒரே டைம்ல. ஆமாம், 2 அப்படி அந்த சக்தி கவசமாக்கப்பட்டு 3 திரும்ப அங்கே கொண்டு வந்து இது 3ஆவது. அப்போ மேலே விசுத்தின்னு வரும் பொழுது இதே இந்த சக்கரா சுழற்சி பண்ணுறோம். 1 இடது பக்கம் தோள்பட்டை, கெண்டைக்கை, முழங்கை, அப்படியே நேரம் வந்த புறங்கை, கணுக்கை வருது, புறங்கை, விரல்கள் அப்படி விட்டுரும். மறுபடியும் சக்கரா சுழற்சி 2 அப்படியே அந்த சக்தி நிறுவுதல். 3 சக்கரா சுழற்சி மறுபடியும் தோள்பட்டை, கெண்டைக்கை, முழங்கை, அப்படியே கணுக்கை, புறங்கை, விரல்கள் 3 முறை திரும்ப பெறுவது. அதே மாதிரி திரும்ப பெறுதல். வலது பக்கம் அதே மாதிரி 1 2 3 செலுத்துறோம். திரும்ப அதையே திரும்ப பெறுகிறோம். 1 2 3 திரும்ப பெறுறோம். இப்போ 2 பக்கமும் ஒரு சேர அனுப்புகிறோம். அப்படின்னா 1 2 பக்கமும் உங்கள் கவனம் அந்த உணர்வோட்டம் அங்கே செல்லணும். அந்த உணர்வோட்டம் போகும்போது அந்த குண்டலி சக்தி அந்த பயிர் 2 அப்படியே 2 பக்கமும் உணர்த்தம். 3 அப்படியே திரும்ப பெறுது. அதே மாதிரி சொல்கிறேன். இங்கே வந்ததுமே இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்ததுமே 1 இந்த கழுத்தை சுற்றி கவசமாக இந்த உணர்வோட்டத்தை பிடித்து கொண்டு வரும். முன்னாடி நிறுத்துறோம். 2 3 திரும்ப அங்கேருந்து 1 2 3 மேலே ஏற்றுங்க. அப்புறம் பிடரிக்கு வந்து 2ஆக பிரித்து காது மாடுகளுக்கு மேலே ஆக்ஞா சக்கரம் சுழற்சி பண்ணுறோம். இப்போது சிரசுக்குள் கொஞ்சம் சுழற்சி பண்ணுங்க. அப்படின்னா இந்த சுழற்சி 1 சிரசுக்குள் 2 தலைபாரம் உங்களுக்கு வந்தால் எங்கே ஐயா உங்களுக்கு தலைபாரம் வந்துடும். இந்த மாதம் வந்ததுன்னா இந்த குண்டலினி இங்கே நல்லா சுழற்சி பண்ணிவிட்டு இப்படியே சிரசுக்குள் கொண்டு வாங்க. இப்படி சுழற்சி பண்ணி இதிலிருந்து மேலே ஏற்றுங்க. 1 2 3 இப்படி மேலே ஏற்றினா இந்த உச்சி வழியாக மேலே மீண்டும் வட்டமாக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வட்டம் இந்த இதோட சேர்த்து. ஆமாம், மேலே அது சொல்லலாம். இவ்வளோ தான் முடிவடைகிறது. கையில் தேய்ச்சி முகத்தை தேய்ச்சி முகத்துக்கு முன்பு ஏன்னா அடுத்ததாக சோமவட்ட சுழற்சி. என்னென்னா சோமவட்ட சுழற்சி என்றால் நிலவு வட்டம் போல் முகம் மாறணும். அப்படின்னா ஆகினா சுழற்சி பண்ணிட்டோம். 1 2 3 இந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து அந்த சக்தியை அப்படியே சுழற்சி பண்ணுங்க. இப்படியே பண்ண அந்த ஒளியோட்டம் சக்தி ஓட்டமாக நிறைவாக மாதிரி ஒளியாக மாறி. இப்போ நான் பாருங்க, அப்படியே பாருங்க, அது வாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கலாம். இப்போ அந்த கடிகார சுழற்சி போல் இதுதான் 12னா 1 2 3 4 5 6 இப்படியே இதுதான் ஆக்ஞா சக்கர சுழற்சி. இது சோமவட்ட சுழற்சி. சகசிராசம் அப்படித்தான். இது வலம்புரி சுற்று. இது இப்படி சுற்றுனா இடம்புரி சுற்று. குண்டலி சொல்லலாம். அப்போது அதேமாரி தலைபாரம் அதிகமாச்சு அப்படின்னா பாருங்கள், ஒரு ஸ்ப்ரிங் போல் அப்படி கை வச்சு நீங்களே கை வச்சு வெளியேற்ற 1 அப்படி 2 3 கை வச்சு படலாமா தரையில் படலாம். பட்டுத்தான் நம்ம இழுக்கணும். இப்போ புரியுதுங்க? அவர் வெப்பம் தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியுது. அவ்வளோதான், வெளியிலுங்க. அப்போ ஒரு அழுத்தி இழுக்கிறோம். ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தினா எப்படி எகுறோம், அந்த மாதிரி இந்த குண்டலி ஒரு அழுத்தினீங்கன்னா ரொம்ப அழுத்தாம அப்படி ப்ரெஷ் பண்ணால் போதும், வெளியே கிளம்பும். குண்டலி சகசிரத்துக்கு வரலையேங்கிற எண்ணமே வரக்கூடாது. கவனித்து வரலன்னா என்ன பண்ணணும், நீங்கள் உடனே பாருங்க. சரி, இப்போ விஷயத்தில் இருந்துச்சு, திரும்பி பாருங்க. விஷயத்தில் குண்டலி மாட்டிடுச்சு. யாருக்கு? நம்ம புருஷோத்தமன். விஷயத்தில் அவருக்கு பெரிய தொல்லை. இப்போ அனாகத்தில் இருக்கு. இப்போ விஷயத்தில் என்ன, 2 கை பின்னாடி கொண்டுலாங்க. இப்படி 2 கை மேலே மேலே இங்கே தொட்டு அப்படியே மேலே ஏற்றி காது மாடலுக்கு மேலாக கொண்டு வந்து ஆகினா இந்த கட்டை விரலால் கொத்தணும். இங்கே தொட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே குத்தணும். இப்போ பாருங்க,
இவர் பின்னாடியே தனக்குத்தானே அந்த பயிற்சி கொடுக்கணும். பின்னாடி விசுத்தி தொட்டு மேலே ஏற்றி இரண்டாக பிரித்து கொண்டு வந்து ஆக்ஞாவை கொடுத்தணும். ஒரு 3 முறை மேலே ஏற்றி இங்க கவனிச்சிங்கன்னா இந்த விசுத்தியில் உள்ளது ஆக்ஞா வந்துடும். ஆக்ஞா வந்த பின்னாடி ஆக்ஞாவுக்கு நேரம் இங்க இருந்து ஒரு வலது கை கட்டை விரல் நகத்தை கொண்டு அப்படி கீறுங்க. 1 நீங்களே 2 நீங்களே 3 நகை கண்ணால உச்சி குத்துங்க. இந்த நகைக்கண் குத்தும் போது வலிக்கும். இந்த வலியிலேயே அந்த பாதை உண்டாயிருது. குண்டலி மேல வந்துடும். மேல இப்ப அப்படியே சுழற்சி பண்ணுங்க. அவ்வளோ மெத்தேடு இதில் இருக்கு. வாய் வார்த்தை என்பது வெறும் தியரி. இப்போ ப்ராக்டிக்கல். என்ன சந்தேகம் இருக்கா? தெளிவாச்சுங்களா? அப்போ சக்கரங்கள் இருந்து சக்தி பிரயோகம் இது. முதல்ல சக்கரா சுழற்சி முதல் பாயிண்ட். 2வது சக்கரங்கள் இருந்து சக்தி பிரயோகம் 2வது பயிற்சி. 3வது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கு, அதை நீங்களே நீக்கணும். என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இப்போ திரும்பி உட்காருங்க. இப்போ ஆமா உங்களுக்கு தான் முழங்கால் மூட்டு வலி இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அப்படிதான் கால் நீட்டிக்கலாம். இப்போ கால் நீட்டுறீங்க அல்லது இப்படி குறுக்கி நிமித்தி அப்படி வைங்க. இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்? சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்து சக்தியை சுழற்சி பண்ணு. இந்த கால்னா இந்த காலுக்கு முதல்ல செலுத்து. 1 இந்த இடத்துல சுழற்சி பண்ணுங்க. நீங்களும் எங்க வலி இருக்கோ அங்கே செலுத்துங்க. சுழற்சி பண்ணுங்க. மீண்டும் செலுத்துங்க. 2 சுழற்சி பண்ணுங்க. மீண்டும் செலுத்துங்க. 3 சுழற்சி பண்ணணும். பண்ணிட்டு அங்கே கவனிக்கணும். ஆனால் சீக்கிரமாக கவனிக்கணும். இந்த தோற்றம் அந்த வலி உங்களுக்குள் இங்கே வரணும். எங்கே ஞாபகம் இங்கே வரணும். அந்த வலி இங்கே தெரியணும். அந்த அளவுக்கு விட்டு கவனிச்சிங்கன்னா இந்த வலி இங்கேருந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப பெறுங்க. 1 இப்படி கொண்டு வந்து இந்த சக்கரை சுழற்சி பண்ணக்கூடாது. நேராக மேலே கொண்டு வந்து 2ஆக பிரித்து காதுமாருக்கு மேலே வந்து வெளியேற்றுங்க. அப்படியே வாங்கி மேலே கொண்டு வந்து மேலே அப்படியே வெளியேற்றணும். வெளியே போயிடும். திரும்ப திரும்ப அதை வாங்கி இதை வாங்கி வெளியேற்றுங்க. இந்த சக்கரமும் சுழற்றக்கூடாது. சக்தி செலுத்தும் பொழுது மட்டும் சக்கரா சுழற்சி பண்ணும். அந்த பெயினை வெளியேற்றுறீங்க. அந்த வலி எங்கும் போது சுழற்சி பண்ணக்கூடாது. அந்த பாதையில் கொண்டு போயிடும். ஏன்னா முதல்ல சக்தி செலுத்திட்டோம். இப்போ அங்கிருந்து அந்த வலியை பிடிச்சி வெளியே ஏற்றணும். இப்படி பண்ணீங்கன்னா இந்த சக்தி செலுத்தினாலே குணமாகும். மீறி அதிக வலி இருந்தால் வலியை பிடுங்கி வெளியேற்றிடுங்க. அதுக்கான பாதை இதுதான். இது இன்னும் ஏதாவது தெளிவான விளக்கம் தரணுமா? 3 தடவை கொடுக்கணும். 3 தடவை சக்தி செலுத்துங்க. அப்புறம் 3 முறை வெளியேற்றுங்க. வெளியே மேலே வரைக்கும் 3 தடவை மேலே. ஆமாம், வெளியே. அதன் பிறகு அங்கே கவனிக்கணும். கவனிச்சா அந்த சக்தி போயிட்டு இருக்கும். அங்கே நிறைவாகும். அந்த வலி போயிடும். திரும்ப இது 1 நாளில் குணமாகும். 1 வாரம் செய்தால் குணமாகும். 1 மாதம் செய்தால் குணமாகும். ஏன்னா அந்த இடம் எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது பார்க்கணும். வெறும் சக்தி குறைபாடு தான்னா ஒரே நாளில் ஒரே நொடியில் நல்லா போயிடும். அங்கே சக்தி செல்லுல குறைபாடு அதான் அந்த வலின்னா நீங்கள் கவனித்த உடனே நல்லா நடக்கலாம். நம்ம யோகி அவர்கள் ரொம்ப அழகாக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து அதை செய்து காண்கிறார். இப்போ இந்த சக்தி இப்படி வரும்போது இப்படி மேலே கொண்டு வரும்போது அகைன் இப்படி வந்து தான் அப்படி போகணும் இல்லையா? இல்லாட்டி இதில் பூந்துடும். இப்போ ஒன்றும் நம்ம யோகிக்கு அவருக்கு என்னென்னா ஏதோ பயிற்சிகள்லாம் பண்ணவர் தான். அவருக்கு இந்த 2ஆக பிரிக்காமலே நேரம் வருது. நேரம் உச்சிக்கு வந்துடுது. இதுக்குள்ளே பூந்து ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் என்னென்னா நான் ஒவ்வொரு முறையும் இப்படி கொண்டு வந்தெல்லாம் கொண்டேன். இப்போது நான் ஒரே நிமிஷம் பாருங்கள். இப்படி பார்த்தோம் அவ்வளோதான். இப்படி பார்த்தா நொடி மேலே சகசிராடம். அது இங்கே வருது அங்கே வருது. கீழே அப்படி கவனித்த உடனேயே மேலே பாருங்க. இப்படி பார்த்து சகசிராடம் அவ்வளோதான். குண்டல்னே சகசிராடம் வரணும். நல்லா பாருங்க. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே கவனிக்க. இப்போ எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. சுவாதிஷ்டானம் உங்களுக்கு அக்ஞா. பின்னாடி மையம் எந்த சக்கரத்தில் மையம் ஒன்று இருக்கு? அழுத்தம். கொஞ்சம் உணருங்க. சுவாதிஷ்டானம் உங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. மணிப்பூரகமா அநாகதம். அநாகத்தில் இருந்து ஸ்ட்ரைட்டாக சகசிராரத்தை கவனிங்க. அப்படி 1 மேலே கவனிங்க. இந்த வழி தர்மெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு காட்டப்படுத்துது. இப்போ உங்களுக்கு பின்னாடி எந்த இடத்துல அழுத்தம் இருக்கு? அநாகதம். அநாகத்தில் இருந்து மேலே கவனிங்க. அப்படி சும்மா மேலே கவனிங்க. கீழே பார்த்து மேலே நோக்குங்க. அப்படியே விழிப்பு மேலே ஆகலாம். மேலே வருதா பாருங்க. அநாகதம் சகசிராரம் அவ்வளோதான். அநாகதம்
சகசிராரம். இது ஒரு நொடி தியானம். அநாகத்தை ஒரு நொடி பார்க்கிறோம், சகசிராரம் ஒரு நொடி. அதையே ஒரு நிமிஷம் செய்தா தவம் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் மெத்தட். இப்போ சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டா மேலத்துங்க. என்னம்மா பயிற்சி பண்றீங்க, அவ்வளவுதான். பாருங்க, சுவாதிஷ்டானம் அந்த அழுத்தத்தை கொடுத்து டப்புன்னு மேல மேல விழிங்க. சகசிராரத்தை கவனிங்க. மறுபடி கீழே சுவாதிஷ்டானம். மறுபடி கீழப்பா, கீழ் நோக்கி பார்வை. சுவாதிஷ்டானம் மேல பார்வை மட்டும் மேல எடுத்துங்க. சகசிராரம் குட். மறுபடியும் சுவாதிஷ்டானம் மேல சட்டு சுழற்சியாக மேல கவனிங்க. கண்ணை மூடாதீங்க. மேல மேல ஏற்றுனது பார்க்கணும், விழிப்போட பார்க்கணும். ஆமா, மறுபடியும் கீழே பாருங்க. அம்மா வந்து பாருங்க, மேல கவனி. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு நம்ம கீழே இருந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்படி வந்து மேலே ஏற்றணுங்கிறது ஆரம்ப நிலை. நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா அப்படி கவனித்தவுடன் மேலே வந்துடும். அப்போ ஒரு நொடி தியானம் என்பது உங்களுக்கு சாத்தியமா இல்லையா? முடியும். அப்போ ஒரு நொடி நீங்க கவனிச்சா வந்துடும். சொல்லுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு எங்க இருக்கு பின்னாடி கவனிங்க. எந்த இடத்துல இருக்காங்க? சுவாதிஷ்டானத்தை நினைச்சு மேல கவனிங்க. மேல சகசிராரம் மேல வருதா? அவ்வளவுதான். ஆனா பக்குவியான சத்குருவும் தீவிரதரமான சீடனும் இருந்தால் இந்த ஞான முக்தி ஒரு நொடியில் சித்திக்கக்கூடியது. ஒன்றியா? வேற என்ன சந்தேகம்? நீ ஏதாவது கேட்கணுமா? நல்ல வார்த்தை சொன்னீங்க ஐயா. எங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலா தெரியப்படுத்துங்க. அதனால இப்போ மறுபடி இன்றைய பயிற்சி முறைகள் எடுத்து